வணக்கம். என் பேர் தர்மேந்திரதாஸ். நான் 16 வயசுல மோட்டாருக்கு வந்தேன். 11, 12 வயசுல டிரைவர் ஆகிட்டேன். 16 வயசுல ஓனர் ஆனேன். வண்டி வாங்கி தொழில் பண்ண ஒரு இடிப்பட்ட காலத்தில் வேணாம், மோட்டார் நமக்கு வேணாம், நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு போயிட்டேன். அப்புறம் 2001 மறுபடியும் ஒரு வண்டி கமர்ஷியல் வெஹிக்கிள் வாங்கிட்டு வந்தேன், டிப்பரு. அதுக்கப்புறம் அதுவும் பெருசாக ஓரளவுக்கு போதுமான வருமானமாக இல்லை. அதுவும் இல்லாமல் மோட்டாரில் எப்போ அது இது ஃபால்ட் வந்திருந்தது. 2024 பாரத் பென்ஸ் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பார்க்குறாங்க. அப்போ பாரத் பென்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, அந்த வண்டி காஸ்ட்லி, அதை வாங்காத, அதை வாங்கினேன்னா வண்டி ஏதாவது ரிப்பேர் வச்சுதானவே எக்கச்சக்கமாக செலவு பண்ணணும், அப்படி இப்படின்னு எல்லா ஓனருமே சொல்கிறாங்க. ஏன்னா பழக்கத்தில் நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் வண்டி நிப்பாட்டாமல் விட்டுவோம். அதனால் எல்லா லாரிகளுமே பழக்கம் எனக்கு. இப்போ பாரத் பென்ஸ் நான் யாரை கேட்டாலும் வேணான்றாங்க. அந்த வண்டி எக்கச்சக்கமாக செலவு வைக்கும், வேணாம், அந்த வண்டியை எடுக்காத, அப்படி இப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸிக்யூட்டிவ் வந்து கேட்குறாரு, சார் ஒரு வண்டி போடுங்க, ஒரு பர்ஃபார்மன்ஸ் பாருங்க, வண்டி நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனால் அவர் மறுக்கிறேன், இல்லை சார் வேணாம் அப்படின்னு சொல்லி வாலண்டி என்னை திணிக்கிறாங்க. சரி, என்னதான் நடக்குது, பாரத் பென்ஸ் எடுத்து தான் பார்ப்பேன்னு 2024 வண்டி எடுத்தேன். இப்போ 2026, இப்போ 4 பாரத் பென்ஸ் வச்சிருக்கேன். உண்மையிலேயே சொல்லுவாங்க எல்லாருமே வசதி உள்ளவங்க தான் பாரத் பென்ஸ் எடுக்கணும்னு சொல்லி. மனசாட்சிக்கு நான் சொல்கிறேன், நான் அடிமட்டத்துலேருந்து வந்தவன், எனக்கு தெரியும். ஆர்மியில் நான் மெக்கானிக்கு, டிரைவரு, ஓனராக மாறினவன். மனசார சொல்லணும்னா ஏழைகளின் தோழனே பாரத் பென்ஸ் தான். ஏன்னா பாரத் பென்ஸ் மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ற வண்டி எதுவுமே கிடையாது. நம்பர் 1 மைலேஜில் பாரத் பென்ஸ் ஃபர்ஸ்ட், சர்வீஸ்ல பாரத் பென்ஸ் ஃபர்ஸ்ட், வண்டி வலிமை, அதாவது எப்படி சொல்றது, ஒரு ரோடு டஃப்பா இருக்கும், குண்டு குழியுமா இருக்கும். நம்ம ஓட்டத்துல மற்ற மைன்ஸ் கோரிக்கை தான். நம்ம மைண்ட் சைக்கிள் நினைச்சா பெரும்பாலும் எல்லாமே நினைக்கிறாங்க இந்த கல்லு கோரி மட்டும் தான் மைண்ட் சைக்கிள்னு. கல்லு கோர் மட்டும் தான் மைன்ஸ் கிடையாதுங்க. கிராவலு, சவுடு, இது இருந்தாலும் மைன்ஸ் தான். இந்த மைன்ஸுங்களை குண்டும் குழியுமா பல்ல மூடமா இருக்கும். எல்லாருமே நின்று பார்ப்பாங்க. என் வண்டி அது கணக்கே வைக்காது. எனக்கு அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வட சென்னையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பணம் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, நாங்கள் தான் கெத்து அப்படின்னு வாழக்கூடியவங்க. அந்த கெத்துக்கு ஏழைகள் நண்பனா பாரத் பென்ஸை தவிர எதுவும் சொல்ல முடியாது. ரெண்டாவது, இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிரைவரும் கம்மி. எனக்கு தெரிஞ்சு ஒரு லாரிக்கு 4 டிரைவர்லாம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு 100 லாரி இருக்குன்னா அதில் 40 டிரைவர் 50 டிரைவர் தான் இருக்கான். ஏன்னா இப்போ எவனும் கிளீன் வழிக்கு வரதே கிடையாது. அப்போ டிரைவருக்கும் பாதுகாப்புன்னு பார்த்தா பாரத் பென்ஸை விட வேறு எதுவும் பாதுகாப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கொடுத்துருக்க சீட்டு, ஏசி, டிரைவர் உட்கார கம்ஃபர்டபுள், ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இப்போ எல்லா வண்டியுமே இருக்கலாம். அது மாதிரி அட்வான்டேஜாக கொடுத்துருக்கான். ஒரு வெளிநாடுகளில் என்ன மாதிரி கொடுக்கணுமோ அந்த அட்வான்டேஜ் பாரத் பென்ஸில் கொடுத்துருக்கான். ஒன்று. இன்னொன்று சொல்லலாம், ஒரு இடத்துல போயிட்டு பென்ஸில் வண்டி வரல அப்படின்னா பாரத் பென்ஸ் அதில் வரலன்னா வேற எந்த வண்டியும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்றது, ஏன்னா அடிமட்டத்தில் வந்ததுதான் சொல்றேன், பாரத் பென்ஸ் எடுங்க, வாழ்க்கை உண்மையே ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது, வண்டி எங்கேயாவது 99.9% வயல் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு கால் அப்படி ஏதாவது ஃபால்ட் நின்றுதானாலும் உடனே அங்க ஷோரூம் வந்து பாக்குறாங்க. எல்லாத்துக்குமே பார்க்கும்போது பாரத் பென்ஸ் தான். இருக்கிற காலகட்டத்தில் போட்டி போட்டு தொழில் ஆயிடுச்சு. முன்ன மாதிரி தொழிலும் சரியில்லை. இந்த காலகட்டத்தில் ஃபியூவலு பிளஸ் மெயின்டெனு எல்லாமே கம்மின்னு பார்த்தா, ஃபியூல் கம்மியான மைலேஜ் கம்மி, எல்லாத்தை விட மைலேஜ் அதிகம். ஆனா மெயின்டென் எல்லாமே பார்த்தா பாரத் பென்ஸ் தான் கம்மி. ஏழையா இருந்து ஒருத்தர் லாரி வாங்கி முன்னேறணும் அப்படின்னா பாரத் பென்ஸை தவிர வேற எதுவுமே உங்களை முன்னேற்றாது. டிரைவர் கம்ஃபர்டபுள். இப்போ நீங்க எல்லா வண்டியும் இப்போ கூப்பிட்டு பாருங்க, டிரைவரை வரத்துக்கு கஷ்டப்படுவான். ஆனா அதே பாரத் பென்ஸ் கூப்பிட்டு பாருங்க, அடுத்த செகண்ட் ஏறுவான். இது எல்லாமே அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. சீட்டு முதல் கொண்டு எல்லாமே. வண்டி ஒரு நம்ம எப்படி ஒரு லக்ஸரி கார், அதாவது ஒரு BMW, ஒரு ஆடி, இந்த மாதிரி ஒரு கார் ஓட்டின ஃபீல் வருமோ அதே ஃபீல் தான் பாரத் பென்ஸ். இருக்கிறவங்க உழைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றவங்க பாரத் பென்ஸ் எடுங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க. இந்த வாழ்க்கை வாங்கிய எனக்கு பாரத் பென்ஸ் குன்றதுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.